லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்கிவ்னஸ் பத்தி தான் பார்க்க போறோம். மன்னிக்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். மன்னிக்கிறது அப்படின்ற வார்த்தை கேட்டாலே நிறைய பேருக்கு கோவம் வரும். அவங்க என்னோட லைஃப்ல என்ன பண்ணாங்க தெரியுமா? நான் என்ன சூழ்நிலையில இருக்கும்போது என்னை எப்படியெல்லாம் காயப்படுத்தினாங்க தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கோவப்படுவாங்க. அசால்ட்டா மன்னிச்சிருன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மன்னிக்காதது மூலமா அவங்களுக்கு ஏதாவது லாஸா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா நீங்க மன்னிக்காததன் மூலமா நம்மளுக்கு தான் அந்த லாஸ் இருக்கு. வேதத்துல பாத்தீங்கன்னா மத்தேயு 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல போட்டிருக்கு, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார்னு வேதத்துல போட்டிருக்கு. ஆமாங்க, நம்ம மற்றவங்களை மன்னிக்கிறது மூலமா நம்ம மனசுல ஒரு சமாதானம் இருக்கும். நம்ம மனசுல உள்ள பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதே போல நம்ம தப்பு பண்ணும்போது பிதா நம்மளை மன்னிப்பாரு அப்படின்ற ஒரு மாறுதலும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ நீங்க மன்னிக்காம இருக்கும்போது நானும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு பிதா சொல்றாரு. ஸோ நீங்க உங்களால முடிஞ்ச அளவு நீங்க வந்து மற்றவங்கள மன்னிக்க ட்ரை பண்ணுங்க. புரியுது, கஷ்டம்தான். ஒருத்தர் வந்து நம்மளை கத்தியை வச்சு 100 வாட்டி குத்திட்டு சாரி சொன்னா அந்த காயம் சரியாகாது. அந்த காயம் சரியாக ஒரு சில நாட்கள் ஆகும். ஆனா அந்த காயம் சரியானாலும் அந்த தழும்பு முழுமையா மறையுமான்னு கேட்டா கிடையாது. அந்த தழும்பை பார்க்கும் போதெல்லாம் அந்த இன்சிடென்ட் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஆனாலும் நம்ம இதெல்லாம் தாண்டி நம்ம மன்னிக்கும் போது நம்ம மனசுல ஒரு சமாதானம் வரும். ஸோ நீங்க வந்து உங்களை எவ்வளோ காயப்படுத்தியிருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அவங்கள மன்னிச்சு பழகுங்க. நானும் விதமாக தான் என்னோட லைஃப்ல வந்துட்டு என்னை காயப்படுத்தின ஒரு நபரை மன்னிக்கிறதுக்கு ஒரு சில நாட்கள் இல்லை, மாதங்கள் இல்லை, வருடங்கள் எடுத்துக்கிட்டேன். ஆனால் நான் வந்து மன்னிச்சேன். மன்னிக்கும் போது என்னோட மனசில் ஒரு சமாதானம் இருந்துச்சு. மன்னிக்கும் போது நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்கள பிளெஸ் பண்ணியும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட்லாம் அந்த நபரோட பேரை கேட்டாலே எனக்கு ரொம்ப கோவம் வரும். அந்த நாள் ஃபுல்லாக சிடு சிடுன்னே இருப்பேன். ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போலாம் அப்படி எந்த ஒரு கோவமும் வரதில்லை. அதெல்லாம் வந்து நம்ம வந்து மூவ் ஆன் ஆகி வந்தாச்சு. ஸோ நீங்கள் மன்னிக்கிறதன் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து சமாதானமாக பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. அதே போல் நீங்கள் மன்னிக்கிறது நிமித்தமாக நீங்கள் பண்ணுற தப்பிதங்களை பிதாவும் மன்னிப்பார். ஸோ மன்னிச்சு பழகுங்க. அதே மாதிரி மன்னிக்கிறது வந்து நீங்கள் மன்னிக்கிறதுனா அவங்களுக்கு திரும்பி ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் அவங்கள மன்னிங்க, அவங்கள ஆசீர்வதிச்சு ஜெபிங்க. ஆனால் உங்களோட லைஃப்பில் ஒரு பார்ட்டாக அவங்கள திரும்பி அக்செப்ட் பண்ணிக்கணுமா அலோவ் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. அதுவும் விசேஷமாக அவங்க வந்து உங்களை வந்து தேவனிடத்துலேருந்து பிரிக்கிற ஒரு நபராக இருந்தால் நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் திரும்பி வர்றதுக்கு ஆக்சஸ் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அது வந்து உங்களோட லைஃப்பை ரொம்ப ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ நீங்கள் வந்து மன்னிக்க பழகுங்க. அதே நேரத்தில் அவங்கள வந்து ஒரு லிமிட்டில் வைக்கவும் பழகுங்க. உங்கள் லைஃப்பில் ஆக்சஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் மற்றவங்கள மன்னிங்க. அப்போ உங்களோட மனசுல ஒரு சமாதானம் இருக்கும். அதே போல உங்களுக்கும் பிதாவின் இடத்துல இருந்து மன்னிப்பு கிடைக்கும். ஸோ மன்னிக்க பழகுங்க. ஆசீர்வாதமான சமாதானமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.